வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் காணப்போகும் தலைப்பு என்பது 1910 ஆண்டு வரலாற்றில் நடந்த முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பை இந்த பதிவில் காண்போம். 1910 ஆண்டு ஜனவரி மாதம் 3ஆம் நாள் இங்கிலாந்தில் வேலை நேரம் 8 மணி நேரமாக நிர்ணயிக்க கோரி வேலை நிறுத்தம் நடந்தது. ஜனவரி மாதம் 6ஆம் நாள் ஆப்பிரிக்காவில் பிரெஞ்சு காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து மக்கள் கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். அந்த கிளர்ச்சியை பிரெஞ்சு ராணுவம் கொடூரமாக அடக்கியது. ஜனவரி 8ஆம் நாள் பூட்டான் பிரிட்டிஷ் பேரரசின் ஆளுமையின் கீழ் வந்தது. ஜனவரி 11ஆம் நாள் அண்டார்டிக் பகுதியில் ஷார்ட்கோட் தீவு கண்டுபிடிக்கப்பட்டது. ஜனவரி மாதம் 12ஆம் நாள் முதலில் வால் நட்சத்திரம் வானில் தெரிந்தது. ஜனவரி மாதம் 15ஆம் நாள் இங்கிலாந்து பொது தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் லிபரல் கட்சிக்கோ அல்லது கன்சர்வேட்டிவ் கட்சிக்கோ பெரும்பான்மை கிடைக்கவில்லை. ஜனவரி மாதம் 13ஆம் நாள் முதல் முறையாக வானொலி ஒலிபரப்பு செய்யப்பட்டது. ஜனவரி மாதம் 21ஆம் நாள் பாரிஸின் சீன் நதிக்கரையில் வெள்ளம் பெருக்கெடுத்தது. ஜனவரி மாதம் 22ஆம் நாள் நியூயார்க் நகரில் உலகின் உயரமான கட்டிடமான மெட்ரோபாலிட்டன் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி கோபுரத்தின் கட்டுமான பணிகள் நிறைவடைந்தது. ஜனவரி மாதம் 31ஆம் நாள் அமெரிக்காவில் ஏற்பட்ட நிலக்கரி சுரங்க வெடிவிபத்தில் 75 பேர் மரணமடைந்தனர். ஜனவரி மாதம் 19ஆம் நாள் ஜெர்மனிக்கும் பொலிவியாவிற்கும் இடையில் வணிக ஒப்பந்தம் முடிவுக்கு வந்தது. பிப்ரவரி மாதம் 1ஆம் நாள் அமெரிக்காவின் கென்டக்கி நகரில் நிலக்கரி நிறுவனத்தில் ஏற்பட்ட சுரங்க விபத்தில் 34 பேர் மரணமடைந்தனர். பிப்ரவரி மாதம் 2ஆம் நாள் மெக்சிகோ நாட்டில் ஏற்பட்ட நிலக்கரி சுரங்க விபத்தில் 68 பேர் மரணமடைந்தனர். பிப்ரவரி மாதம் 8ஆம் நாள் பத்திரிகையாளர் வில்லியம் டி பாய்ஸ் என்பவர் பாய் ஸ்கவுட்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்ற சாரணர் இயக்கத்தை அமெரிக்காவில் தொடங்கினார். பிப்ரவரி மாதம் 9ஆம் நாள் பிரெஞ்சு கப்பல் மத்திய தரைக்கடலில் மூழ்கியது. அதில் பயணம் செய்த 157 பேரில் ஒருவர் மட்டுமே உயிர் பிழைத்தார். பிப்ரவரி மாதம் 12ஆம் நாள் 2000 சீன படைகள் திபெத்தின் தலைநகரான லாசாவிற்குள் நுழைந்தது. 13வது தலாய் லாமா துப்டன் கியாட்சோ பிரிட்டிஷ் இந்தியாவிற்குள் ஓட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. பிப்ரவரி மாதம் 19ஆம் நாள் இங்கிலாந்தின் கிரேட்டர் மான்செஸ்டரில் உள்ள ஓல்ட் டிராஃபோர்டு கால்பந்து மைதானத்தில் மான்செஸ்டர் யுனைடெட் மற்றும் லிவர்பூல் அணிகளுக்கு இடையில் நடந்த முதல் போட்டியை நடத்தியது. பிப்ரவரி மாதம் 20ஆம் நாள் எகிப்தின் பிரதமர் கெய்ரோவில் படுகொலை செய்யப்பட்டார். பிப்ரவரி மாதம் 26ஆம் நாள் அமெரிக்காவின் நட்பு நாடாக ஆஸ்திரியா மற்றும் ஹங்கேரியை அமெரிக்கா அங்கீகரித்தது. 1910ஆம் ஆண்டு மார்ச் மாதம் அல்பேனியாவில் ஒட்டோமான் பேரரசுக்கு எதிராக கிளர்ச்சி தோன்றியது. மார்ச் 1ஆம் நாள் அமெரிக்காவில் ஏற்பட்ட பனிச்சரிவில் 2 ரயில்கள் அடித்துச் செல்லப்பட்டன. இதில் 100க்கும் மேற்பட்டவர்கள் மரணமடைந்தனர். மார்ச் மாதம் 8ஆம் நாள் பிரெஞ்சு விமானி ரெமெண்டே டி லாரோச் விமானி உரிமம் பெற்ற முதல் பெண் விமானி ஆவார். மார்ச் மாதம் 9ஆம் நாள் பென்சில்வேனியாவில் வெஸ்ட் மோர் லேண்ட் கவுண்டியில் 65 சுரங்கங்களில் ஐக்கிய சுரங்க தொழிலாளர்கள் சங்கத்தால் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்ட 15,000 நிலக்கரி சுரங்க தொழிலாளர்கள் பங்கேற்ற 17 மாத கால மிகப்பெரிய வேலை நிறுத்தம் தொடங்கியது. மார்ச் மாதம் 14ஆம் நாள் கலிபோர்னியாவில் கெர்ன் கவுண்டியில் உள்ள எண்ணெய் தோண்டும் தொழிலாளர்கள் அழுத்தப்பட்ட எண்ணெய் வைப்பு தொகையில் தவறுதலாக துளையிட்டனர். இதனால் எண்ணெய் கசிவு ஏற்பட்டது. மார்ச் மாதம் 20ஆம் நாள் இத்தாலியில் தொழிலாளர்களுக்கான முதல் மருத்துவமனை தொடங்கப்பட்டது. மார்ச் மாதம் 22ஆம் நாள் அமெரிக்க அதிபர் வில்லியம் எச் டாஃப்ட் நாடுகளுக்கு இடையே ஏற்படும் தகராறுகளை தீர்ப்பதற்கு உலக நீதிமன்றம் ஒன்றை உருவாக்குவதற்கு ஒப்புதலை வழங்கினார். மார்ச் 23ஆம் நாள் ஸ்பானிஷ் மெரக்கோவில் ரிப் பழங்குடியினரிடம் ஏற்பட்ட கிளர்ச்சி 8 மாதங்களுக்கு பிறகு அடக்கப்பட்டது. அதில் 8000 மெரக்கோ பழங்குடியினரும் 2000 ஸ்பானிஷ் வீரர்களும் மரணமடைந்தனர். ஏப்ரல் 4ஆம் நாள் பாண்டிச்சேரி வந்தடைந்த அரவிந்தோ அங்கு யோகா மற்றும் ஆன்மீக மையத்தை தொடங்கினார். ஏப்ரல் 5ஆம் நாள் சிலி மற்றும் அர்ஜென்டினாவை இணைக்கும் ரயில் பாதை திறக்கப்பட்டது. 1910ஆம் ஆண்டு சர்வதேச சோசலிச மகளிர் மாநாட்டில் உழைக்கும் பெண்கள் தினம் முதலில் கொண்டாட முன்மொழிந்தனர். இதுவே பெண்கள் தினம் உலக பெண்கள் தினம் கொண்டாடுவதற்கான முன்னெடுப்பாக கருதப்படுகிறது.
ஏப்ரல் மாதம் 12ஆம் நாள் ஆஸ்திரிய ஹங்கேரிய கடற்படையால் கட்டமைக்கப்பட்ட SMS ட்ரெனி ஏவப்பட்டது. ஏப்ரல் மாதம் 28ஆம் நாள் இங்கிலாந்தில் நடந்த முதல் நீண்ட தூர விமான பந்தயத்தில் பிரெஞ்சுக்காரர் லூயிஸ் டகான் லண்டனில் இருந்து மான்செஸ்டர் வரையிலான விமான பந்தயத்தை வென்றார். ஏப்ரல் மாதம் 29ஆம் நாள் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் முதல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. மே மாதம் 6ஆம் நாள் பிரிட்டிஷ் பேரரசின் மன்னர் 7ஆம் எட்வர்ட் இறந்ததை தொடர்ந்து 5ஆம் ஜார்ஜ் கிரேட் பிரிட்டன் மற்றும் அயர்லாந்தின் பேரரசின் மன்னரானார். மே 11ஆம் நாள் அமெரிக்காவின் மொன்டானா மாநிலத்தில் அமைந்துள்ள பனிப்பாறை தேசிய பூங்காவாக பெயரிடப்பட்டது. மே 12ஆம் நாள் ஆப்பிரிக்க மக்களின் முன்னேற்றத்திற்கான 2வது தேசிய சங்க கூட்டம் நியூயார்க் நகரில் நடைபெற்றது. மே மாதம் 30ஆம் நாள் தென்னாப்பிரிக்க ஒன்றியத்தின் முதல் பிரதமராக ஜெனரல் லூயிஸ் போத்தா பதவியேற்றார். மே மாதம் 31ஆம் நாள் தென்னாப்பிரிக்க ஒன்றியம் உருவாக்கப்பட்டது. ஜூன் 2ஆம் நாள் ரோல்ஸ் ராய்ஸின் இணை நிறுவனர் சார்லஸ் ரோல்ஸ் விமானத்திலிருந்து ஆங்கில கால்வாயை இடைவிடாமல் கடக்கும் வசதியை உருவாக்கிய முதல் நபரானார். ஜூன் 6ஆம் நாள் ஓலண்ட் டகோட்டா லேண்ட்போ நிறுவனம் தொடங்கப்பட்டது. ஜூன் மாதம் 14ஆம் நாள் முதல் 23ஆம் நாள் வரை எடின்பர்க் மிஷனரி மாநாடு ஸ்காட்லாந்தில் ஜான் மோட் என்பவர் தலைமையில் நடந்தது. ஜூன் 19ஆம் நாள் உலகின் முதல் தந்தையர் தினம் வாஷிங்டனில் கொண்டாடப்பட்டது. ஜூன் 22ஆம் நாள் முதல் வணிக பயணிகள் விமானம் ஜெர்மனியில் இயங்கியது. ஜூலை 4ஆம் நாள் அமெரிக்க குத்துச்சண்டை வீரர் ஜாக் ஜான்சன் வெள்ளை அமெரிக்க குத்துச்சண்டை வீரர் ஜேம்ஸ் ஜெஃப்ரீஸை ஹெவி வெயிட் குத்துச்சண்டை போட்டியில் தோற்கடித்தார். இது அமெரிக்கா முழுவதும் இனக்கலவரங்களை தூண்டியது. ஜூலை மாதம் 15ஆம் நாள் கொலம்பியாவில் ஜனாதிபதியாக கார்லோஸ் யுஜேனியோ ரெஸ்ட்ரோபோ தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஜூலை 24ஆம் நாள் அல்பேனிய கிளர்ச்சியை அடக்குவதற்காக ஓட்டோமான் படைகள் ஸ்கோடர் நகரை கைப்பற்றின. ஜூலை 31ஆம் நாள் இங்கிலாந்தைச் சேர்ந்த கிளார்க் கிரகாம் வைட் முதல் முறையாக இரவில் விமானத்தை ஓட்டினார். ஆகஸ்ட் 14ஆம் நாள் பெல்ஜியத்தில் நடைபெற்ற உலக கண்காட்சியில் ஏற்பட்ட தீ விபத்தில் பிரிட்டன் மற்றும் பிரான்சின் கண்காட்சிகள் அழிந்தன. ஆகஸ்ட் மாதம் 20ஆம் நாள் அமெரிக்காவில் வறண்ட வானிலை காரணமாக அமெரிக்காவில் 4700 சதுர மைல்கள் காட்டுத்தீயினால் எரிந்தன. ஆகஸ்ட் மாதம் 22ஆம் நாள் ஜப்பான் மற்றும் கொரிய பேரரசுகள் இணையும் ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஆகஸ்ட் மாதம் 28ஆம் நாள் மாண்டினிக்ரோவில் ஒரு சுதந்திர ராஜ்யம் ஏற்படுத்தப்பட்டது. ஆகஸ்ட் மாதம் 29ஆம் நாள் கொரியாவில் முடியாட்சி ஒழிக்கப்பட்டது. செப்டம்பர் மாதம் 12ஆம் நாள் குஸ்டாவ் அவர்களால் உலக புகழ்பெற்ற சிம்பொனி இசை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. செப்டம்பர் மாதம் 18ஆம் நாள் ஸ்பெயினிடம் விடுதலை பெற்ற சிலி நகரம் அதன் விடுதலை பெற்ற தன் நூற்றாண்டு விழாவை கொண்டாடியது. அக்டோபர் மாதம் 5ஆம் நாள் முதல் போர்த்துகீசிய குடியரசு ஸ்பெயினில் பிரகடனப்படுத்தப்பட்டது. அக்டோபர் மாதம் 7ஆம் நாள் அமெரிக்காவில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் 3,50,000 சதுர மைல்கள் எரிந்தன. அக்டோபர் மாதம் 12ஆம் நாள் ஜான் டி அவர்கள் தனது முதல் 75 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையை நியூயார்க்கில் உள்ள ராக் பெல்லர் மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தில் திறந்தார். அக்டோபர் மாதம் 21ஆம் நாள் லாஸ் ஏஞ்சல்ஸ் டைம்ஸ் கட்டிடத்தில் நடந்த குண்டுவெடிப்பில் 21 பேர் மரணமடைந்தனர். அக்டோபர் 30ஆம் நாள் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் நிறுவனர் ஹென்றி டனட் மறைந்தார். அக்டோபர் மாதம் 23ஆம் நாள் BS ஸ்காட் அமெரிக்காவில் தனியாக விமானங்களை உருவாக்கிய முதல் பெண்மணி ஆவார். நவம்பர் மாதம் 7ஆம் நாள் வணிக சரக்குகளை வழங்குவதற்காக முதல் விமான பயணம் அமெரிக்காவில் நடைபெற்றது. நவம்பர் மாதம் 20ஆம் நாள் மெக்சிகன் புரட்சி தொடங்கியது. நவம்பர் மாதம் 23ஆம் நாள் ஜோகன் ஆல்ஃபிரட் ஆண்டர் ஸ்வீடனில் தூக்கிலிடப்பட்ட கடைசி நபராவார். டிசம்பர் மாதம் 19ஆம் நாள் இங்கிலாந்தில் நடந்த பொது தேர்தலில் ஆண் வாக்காளர்கள் மட்டுமே வாக்களித்த கடைசி தேர்தல் நடைபெற்றது. டிசம்பர் மாதம் 3ஆம் நாள் பாரிஸ் மோட்டார் ஷோவில் இன்ஸ்டலேஷன் ஜார்ஜ் கிளவுட் நிகழ்ச்சிக்கு பிறகு நவீன நியான் விளக்குகள் முதலில் பொதுவில் காணப்பட்டன. டிசம்பர் மாதம் 21ஆம் நாள் இங்கிலாந்தில் நடந்த சுரங்க விபத்தில் இளங்கலை மாணவர் 347 பேரை கொன்றார். நண்பர்களே, இதுபோன்று மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திப்போம். நன்றி.